ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா அன்பு பரிசு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வயதான மேஸ்திரி வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார். இனியாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அவர் திட்டம். முதலாளியான கான்ட்ராக்டரிடம் இந்த முடிவை அவர் சொல்ல, தனது நீண்டகால ஊழியர் ஓய்வு பெறுவதில் கான்ட்ராக்டருக்கு லேசான வருத்தம். சில வினாடிகள் யோசித்தவர், எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடித்து கொடுப்பீர்களா என்று பணிவோடு கேட்டார். மேஸ்திரி அதற்கு சம்மதித்து பணியை தொடங்கிவிட்டாலும் அவரால் முழு ஈடுபாட்டோடு அந்த பணியில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பில் ஏனோ தானோவென்று வீடு கட்டினார். வேலையிலிருந்தே ஓய்வு பெறப் போகிறோம், இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டினால் மட்டும் என்ன கிடைத்துவிடப் போகிறது என்கிற அலட்சிய மனப்பாங்கு. வேலையெல்லாம் முழுமையாக முடித்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசலிலே வரவேற்ற மேஸ்திரியிடம் சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டினார். இந்தாருங்கள், இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு. எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செய்ததற்கான வெகுமதி என்றார் முதலாளி. மேஸ்திரிக்கு முகத்தில் ஈயாடவில்லை. என்ன கொடுமை இது! இந்த வீடு எனக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் இன்னும் மூளையை கசக்கி எப்படியெல்லாமோ டிசைனாக கட்டியிருப்பேனே. இருப்பதிலே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே. இப்படி அநியாயமாக ஏமாந்து போயிட்டேனே என்று மனதுக்குள் ஏகமாக புழுங்கினார். என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து தெரிய வரும் கருத்து என்னவென்றால், நமக்கான வாழ்க்கையை நாம் தான் நிர்மாணிக்கிறோம் என்பன அறியாமல் பல சந்தர்ப்பங்களில் நம் திறமையை மிகவும் கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்துகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.